பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவோட நினைவு நாள் வருது. தலைவர் போறார். எப்பொழுது? 1981ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். அண்ணா சாலையில் இருந்து அண்ணா சமாதி வரைக்கும் நடந்தே போகிறார். அன்னைக்கு தலைவர் மௌன விரதம். அமைச்சர்லாம் போறாங்க. அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்றாரு? அமைச்சர் பெருமக்கள்லாம் போறாங்க அண்ணா சமாதி வரைக்கும். போயிட்டே இருக்கும்போது உறுதிமொழி ஏற்க வேண்டும். தலைவர் என்ன பண்றாரு? நீங்க மௌன விரதம். அவர் பேச மாட்டாரு. தலைவர் எழுதி கொடுக்குறாரு. யார்கிட்ட? நாவலர் ஐயா கிட்ட. நீங்க படிங்க அப்படின்னு செய்கையில் சொல்றாரு. டக்குன்னு என்ன பண்ண தலைவர்? அதாவது எழுதி கொடுத்ததை வாங்கி அப்படியே கிழிச்சிடுறாரு. அங்க இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. அதாவது தலைவர் அதை கீழே போடுவாரா, நம்ம எடுத்துக்கலாம். தலைவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு துண்டை கூட கீழே போடாம அப்படியே அவர் ஜிப்பா பாக்கெட்டில் போட்டுட்டு வேறொன்றை எழுதி கொடுத்தாராம். அதாவது தலைவருடைய அந்த சமயோசித புத்தி வேற யாருக்கும் வராது. இதோடு மட்டுமல்லாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தன்னுடைய நிறைய படங்கள்ல அண்ணா அவர்களைத்தான் முன்னிறுத்துவார். ஏன்னா அண்ணா கிழிச்ச கோட்டை மக்கள் திலகம் எம்ஜிஆர் தாண்டவே மாட்டார். அதே மாதிரி அண்ணா அவர்கள் தலைவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வாராம்.